ஸ்ரீராம ஜெயம். ராமநாமமே போற்றி போற்றி, ராமநாமமே போற்றி போற்றி. அயோத்தி ராமா அயோத்தி ராமா, ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ராமநாமமே போற்றி போற்றி. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். எல்லாது குடும்பத்துக்காகவும் எனக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு இருக்கிற குறைகள் இந்த சீட்டில் எழுதி கீழே ஸ்ரீராம ஜெயமன் சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. சில பேர் தொலைபேசியில் சொல்லி அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. அதையும் நான் எழுதி ராம ஜெயமன் சொல்லி எழுதியிருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். இந்த மாலை அயோத்தியில் இருக்கிற ஆஞ்சநேய பகவானுக்கு சமர்ப்பணம் கொண்டு போய் செலுத்த போகிறேன். இதுவும் நான் பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம், ராமநாமமே போற்றி போற்றி அல்லவா. இதில் யாரெல்லாம் நியாயமான கோரிக்கையை எழுதியிருக்காங்களோ நிச்சயமாக விரைவில் அவங்களுக்கு ஒரு கல் திறக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஏன்னா தெய்வசக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாம் உண்மையாக நல் மனதோட நம்மளோட கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நாம் இறைவன் முன்னால் இட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் தாமதமானாலும் நல்லதாகவே ஒரு சொர்க்கவாசலாக நமக்கு தருக்கும். இது எந்த மாற்றமும் இல்லை. அந்த வரிசையில் நான் இந்த மாலை கட்டி பகவான் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமரை பார்க்கறதுக்கு முன்னாலே நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயருக்கு செலுத்திட்டு நான் ராமரை பார்க்க போகிறேன். நிச்சயமாக இந்த சீட்டில் கொடுத்துருக்கிற அனைத்து குறைகளும் நல்லவாக இருக்க பகவானை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். நீங்களும் பகவானை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுடைய குறைகள் இருந்தாலும் பகவான்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் இந்த மாலை நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக காமிப்பேன். நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சால் இந்த மாலை அயோத்தியில் இருக்கிற ஏரியா ஆஞ்சநேய பகவானுக்கு சேரப்போகுது. பெரும் பாக்கியம் இல்லையா இது? பாருங்க, இன்னும் இருக்குது. கட்டினா கிட்டத்தட்ட பெரிய மாலையாக வரும். பகவான்கிட்ட நான் செலுத்த போகிறேன். உள்ள கேமரா எடுத்துகிட்டு போக நமக்கு விடமாட்டாங்க. ஆனால் நான் வெளியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காமிச்சிட்டு பிறகு நான் ஆஞ்சநேய பகவானுக்கு நான் செலுத்த போகிறேன். இது நான் பெரும் பாக்கியமாக நான் நினைக்க போகிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். ராமநாமமே போற்றி போற்றி. ராமநாமத்தை சொல்வது கோடி புண்ணியம், அதை நாம் கேட்பது கோடி புண்ணியம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள், மற்றவங்க கையிலையும் சொல்ல வைங்க. ஜெய் ஸ்ரீராம். ஒரு அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நன்றி. ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். ஆஞ்சநேய பகவானுக்கு 108 ஸ்ரீராம ஜெயம் எழுது மாலை ரெடி பண்ணியாச்சு. சில பேரோட கோரிக்கைகள் இந்த மாலையில் இந்த சீட்டில் இருக்குது. நிச்சயமாக எல்லா கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் மட்டும் தான் எழுதிருக்காங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் பகவான் விரைவில் நிறைவேற்றி கொடுப்பாங்க. நமக்கு ஒரு கது திறக்கப்படும். கண்டிப்பாக பகவானுக்கு நான் பிரார்த்தனையிட்டு என்னுடைய ரயில் பயணத்தில் இந்த மாலையும் பயணம் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் போய் அங்கே இருக்கிற ராம பகவானை நினைத்து ஆஞ்சநேய பகவானுக்கு இந்த மாலையை நான் செலுத்த போகிறேன். இது பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இது பெரும் பெரும் பாக்கியம். தான் மட்டும் நல்லா இருக்குமே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனம் என் அம்மா எனக்கு கொடுத்தது. இந்த இடத்துல இந்த பெருமையெல்லாம் என் தாய்க்கு நான் சமர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக இந்த மாலை என்னுடைய ஆஞ்சநேய பகவானுக்கு செலுத்திட்டு தான் நான் அயோத்திய ராமரை பார்க்க போகிறேன். நிச்சயமாக நீங்கள் நினச்ச கனவு எல்லாமே நிறைவேறும். நீங்கள் எந்த எண்ணத்தோட இந்த சீட் எழுதுறீங்களோ, என் கையில் கொடுத்துருக்கீங்களோ, சில பேர் ஃபோன் மூலியமாக எழுதி என்கிட்ட கொடுத்துருக்காங்க, எல்லாரோட கனவும் நிறைவேறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெய் ஸ்ரீராம். ராமநாமமே போற்றி போற்றி. எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ராமநாமத்தை சொல்வது கோடி புண்ணியம், அதை நாம் கேட்பது கோடி புண்ணியம். அப்படி பார்த்தா இதில் அத்தனை ஸ்ரீராம ஜெயம் நான் எழுதியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த மாலை அப்படியே என்னுடைய ஆஞ்சநேய பகவானுக்கு சேரப்போகுது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். பகவானியே போற்றி. கண்டிப்பாக சந்திப்போம் அயோத்தியில்.
ஜெய் ஸ்ரீராம். 108 முறை நான் எழுதியிருந்த எல்லாருக்காகவும் இப்போ நான் வந்தாச்சு அயோத்திக்கு, ராம பகவான் கோயில். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க போறோம். அவங்களுக்கு நான் இதெல்லாம் செலுத்த போறேன். ஜெய் ஸ்ரீராம். எத்தனை பேர் எழுதி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்க நினைச்ச அனைத்து காரியமும் நிறைவேறட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கோபுரம், ஆஞ்சநேயர் கோபுரம். ஜெய் ஸ்ரீராம் கொடுத்துட்டு வந்து பேசுறேன். வச்சுவா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்காங்க. செம்ம கூட்டம். ஜெய் ஸ்ரீராம், ராம் ஜெய் ஸ்ரீராம். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம், சரியான கூட்டம். ஜெய் ஸ்ரீராம். பகவானை நல்லபடியா ஆஞ்சநேய பகவானை தரிசனம் பண்ணியாச்சு. நான் மீண்டும் வரேன்னு சொல்லியிருந்தேன். அயோத்திக்கு வந்துட்டேன். 2ஆம் முறையாக 3ஆம் தரிசனம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், जय श्री राम, ஜெய் ஸ்ரீராம், जय श्री राम, ஜெய் ஸ்ரீராம். जय श्री राम. शुक्रिया. जय श्रीराम, जय श्रीराम. हनुमान